எங்க வேணாலும் விளையாடலாம், ஜின் கிட்ட விளையாடவே முடியாது, தப்பு செய்யவும் முடியாது. ஆனா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு, எங்க கூட வரவங்களுக்கு சில மீடியாக்கள்ல நேரடியாவே காட்டியே இருக்கிறேன் நான் ஜின்னை. காட்ட முடியுமா உங்களால? ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரு கன்னிமார் கோயில் அடிச்சிட்டாங்க. அங்க என்ன ஆச்சுன்னா தினம் ஒரு ஆண்கள் இறக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு. அப்ப எனக்கு தகவல் தெரிஞ்சு நான் போறேன். போயிட்டு நான் அங்க செய்யும் போது எனக்கு இந்த கையெல்லாம் உடைஞ்சிருக்குது. என் உயிர் போற ஸ்டேஜ் எல்லாம் நிறைய. அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை சரி பண்ணி கொடுத்து, ஒண்ணு அவன் சரிப்பட்டு ஒன்னா சேர்த்து வைக்கலாம், இல்ல முடியலையா அவனை வேற மாதிரி ஒழிச்சு விடணும். பிலிசூனியம் ஏவல்ல பாதிக்கப்பட்டவங்க வருவாங்களே உங்ககிட்ட, ஸோ அப்படிப்பட்டவங்க வரும்போது இந்த ஆப்போசிட்ல அடிக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்தது? ஏன் நானா இருந்தாலும் பாதுகாப்பு போட்டுட்டு என் கூட வரவங்களுக்கு சக்கரம் போட்டு உட்கார வச்சுட்டு தான் நான் அந்த தகடு போட்டுட்டு தான் மேலே உட்கார வைப்பேன். இறந்தவங்க கிட்ட பேச முடியுமா? அந்த ஜீனால பேச வைக்க முடியுமா இறந்தவர்களோட? இறந்தவங்கள கூட பேச வைக்கிறதுக்காக எங்க கிட்ட வருவாங்க. அதாவது ப்ராப்பர்ட்டி சொத்து சோகம் வச்சுட்டு போனவனா இருந்தா, யார்கிட்டயாவது கொடுத்துருந்தா, எங்கேயாவது ஒழிச்சிருந்தா, அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் நிறைய வந்திருக்கிறாங்க. அவங்க வைக்கிற ஒரு சிம்ம பிட்டு சீட்டு எடுத்து வச்சிருந்தாலும் அதெல்லாம் கரெக்டா இங்க நாங்க சொல்லுவோம், ஜின் சொல்லுவோம். உங்களை நான் அழிக்கிறேன்னா, உங்க தெய்வத்தையே கட்டு போட்டுட்டு அழிக்கிறேன்னா, அப்ப யார் கட்டு போடுறது? ஜின் தானே. ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு சயின்ஸ்ல என்னென்னமோ விஷயங்களை ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரி நிலைமையில இன்னைக்கு பார்த்தா மந்திரம், மாந்திரிகம் இதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யா கன்ஃபியூஷனா இருக்கா? நம்ம அவர்கிட்டே கேட்டுருவோம். நமக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்காரு ஜின் பார்த்திபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க ஆக்சுவலா இப்போ இந்த ஜின் மேல நிறைய சேனல்ல பாக்குறோம், நீங்க பரபரப்பு ஆயிட்டீங்க. இப்போ எல்லாமே உங்களை ஜின் அப்படின்னால உங்களுக்கு தான் நினைக்க தோணுது. இந்த ஜின் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்க வாழ்க்கையில எப்போ நீங்க கடந்து வந்தீங்க? சைல்ட்ஹுட்லயா இல்ல இப்போவா? நான் சைல்ட்ஹுட்ல இருக்கும்போதுல தான்மா, சின்ன வயசுல இருந்து பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு காதர் மொய்தீன் கான்னுட்டு பாய், நான் அவர் கூட விளையாட்டுத்தனமா போறது, அவரும் கூட நான் சுத்திட்டு இருந்ததால ஒரு 17 வயசு இருக்கு எனக்கு. அப்படியே நான் போனதால என்னன்னு இது எனக்கு தெரியாது. கூடமாட அவர் கேட்கறத எடுத்து கொடுப்பேன். கூடமாட செய்யும் போது தான் அப்படியே தோன்றுது. இது பல மீடியாக்களில் நான் சொல்லிட்டேன், இது நிறைய மீடியாக்களில் சொல்லியிருப்பேன். அவர் கூடயே இருந்தது ஆர்வம் எனக்கு அப்படியே மீண்டும் வர ஆரம்பிச்சது. அப்புறம் தொடர்ந்து என்ன பண்ணேன், இது கூடயே அவர் கூடயே பயணிக்க ஆரம்பிச்சு, இதை கற்றுக்க ஆரம்பிச்சு, அப்புறம் அவர் கூடயே அது ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்றது, நடக்க பாதை தேயும்னுவாங்க பழமொழி. அதே மாதிரி போக 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 எனக்கு அதுவே வந்துடுச்சு. ஓகே. பட் நீங்க ஒரு தொழிலதிபர் இல்லைங்களா? எப்படி உங்களுக்கு இதுல ஒரு கான்சென்ட்ரேஷன், அதுல எப்படி கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? அது சின்ன வயசுல அப்பாலாம் கூட ஃபாரின்ல இருந்தவர் தான், 27 இயர்ஸா. சின்ன வயசுல நான் அதான் பசங்க அம்மா பேச்சு அப்பா பேச்சுக்கு யாரும் கேட்கறது இல்லையே. இப்போ யார் தான் எந்த வீட்டில் யார் கேட்குறாங்க? அவங்களுக்கு என்ன எழுதி இருக்கிற தலையில் அது மாற்ற முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது நான் சின்ன வயசுலேயே அவர் கூட போயிட்டு இருக்கும்போது எனக்கு இதில் ஆர்வம் அதிகமாக இருந்ததால் எனக்கு படிப்பு ஏறலை. அப்புறம் நான் இதில் ஈடுபடவே வீட்டில் எவ்வளவோ என்னை கண்டித்து பார்த்தாங்க, அடித்து வச்சு எல்லாம் பார்த்தாங்க, ஒன்றும் இது பண்ணல. அப்புறமேட்டு சரி போ, என்ன பண்ண முடியும், இதுக்கப்புறம் பையன் இருந்தால் போகிறோம், பையன் ஏதாவது பண்ணி எங்கேயாவது ஓடிட்டா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்ற கண்டிஷனுக்கு வந்து தான் சரி அப்படியே விட்டுட்டு. இப்போ இந்த ஜின் அப்படின்ற ஒரு விஷயம், இது ஆக்சுவலாக சொல்ல போனால் இது அசுத்த ஆவியா இல்லை நம்ம கடவுளை சார்ந்த ஒரு விஷயம்? ஜின் இது வரைக்கும் யாரை கெடுதல் செய்து இருக்குது, யாரை கெடுத்து இருக்குது, புரியுதுங்களா? இது அசுத்தம் கெடுதல்ன்றது மனிதர்கள் ஒருத்தவங்க இப்போ இந்த தொழிலில் நிறைய பேர் மற்றதை வச்சு செய்கிறவங்க இதை தவறாக பண்ணுறது தான், பெருசாக அதை கெடுதல் பண்ணது போகுது வருதுன்னு. ஆனால் 1000 பேர் 1000 சொல்லலாம். இந்த காலத்தில் சின்னதாக ஒரு தவறுன்னா கூட மீடியாவில் பிடிச்சி போட்டுடுவாங்க. இன்னைக்கு இந்த காலகட்டத்துக்கு எங்கேயோ உலகத்தில் எந்த மூலையில் நடந்தாலும் இங்கே கேமரா உடனே கையில், நம்ம முன்னெல்லாம் டிவியில் பார்ப்போம், வீட்டில் போய் இது தொலைக்காட்சி இருந்தால் தான் வீட்டில் போய் பார்க்க முடியும், அது கூட இல்லாதவங்க பார்க்க முடியாது. இப்போல்லாம் அப்படி கிடையாது, எல்லார் கையிலுமே இருக்குது. உலகம் முழுக்க என்ன நடந்தாலும் உடனே எடுத்து பார்த்துடுறாங்க. அப்படின்னாக்கா 50 வருஷத்தில் இது யாருக்கு என்ன தீங்கு செய்தது, யாருக்கு என்ன கெடுதல் செய்தது, இதை வணங்கினா எல்லாரும் முன்னுக்கு போயிடுவாங்க, எல்லாம் நல்லது நடக்கும், நாங்கள்லாம் சம்பாதிக்க முடியாதுன்னு பல பேர் அதை புரளி கிளப்பி அப்படி விடுறது. இதை எடுத்துக்கக்கூடாது, போகக்கூடாதுன்னு. அப்போ தானே நம்ம கல்லா கட்ட முடியும், அதுக்காக அந்த வார்த்தைகளை சொல்கிறது. ஓகே. இப்போ பாவை கதைகள் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் ஒரு சின்ன பெரிய டிரெக்டர்ஸில் ஒவ்வொரு எபிசோட் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு கதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்தார்த் அவர்கள் ஜின்னா வந்திருக்காரு. அதில் எப்படின்னா அவங்க ஜின்னை வச்சு சில விஷயங்கள் சம்பாதிச்சுக்குவாங்க அந்த ஒரு லேடி. ஃபைனலாக அந்த ஜின்னுக்கு கொடுத்த வார்த்தையை அவங்க விட்டுருவாங்க. ஸோ சித்தார்த் ரூபத்தில் அது வரும், இவங்கள ஒரு அட்டாக் மாதிரி பண்ணுற மாதிரி வரும். இது உண்மையா? அந்த மாதிரி ஜின்னுக்கு கொடுத்த வார்த்தையை மீறினா தப்பாந்து ஏதாவது நடக்குமா? கண்டிப்பா. ஜின்னுக்கிட்ட எதுக்கிட்ட எங்கே வேணாலும் விளையாடலாம், ஜின்கிட்ட விளையாடவே முடியாது, தப்பு செய்யவும் முடியாது. இப்போ அதே மாதிரி நம்ம கிட்ட ஜின் இருக்குதுன்னு தவறாக பயன்படுத்தவும் முடியாது. நம்ம இஷ்டத்துக்கு ஆட முடியும். ஒரு பதவி கிடைச்சா எல்லாம் மனுஷன் மாறுறானே அந்த மாதிரி, இல்லை ஒரு இது கிடைச்சாக்கா ஒரு பவர் கிடைச்சா மாறுற மாதிரி ஜின்னை வச்சுக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஆட முடியாது. நல்லது செய்யலாம், நம்ம நல்லா இருக்கலாம்,
மற்றவங்களுக்கு தீங்கோ கெடுதலோ தேவைப்பட்டால் தான் செய்யணும். இப்போ உங்களால் இப்போ ஒரு 10 பேருக்கு ஒரு பாதிப்பு வருது, இவனை ஒன்றும் பண்ண முடியல, ரொம்ப அமக்கலம் பண்ணுறான்னும் போது தான் அவனுக்கு கூட யோசிச்சு 1க்கு 2 தரம் யோசிச்சு தான் அதை எடுத்து போய் நம்ம செய்யணும். அப்போ தான் ஜின் முடிச்சு கொடுக்கும். டக்குன்னு எடுத்த உடனே ஒருத்தவனை அழிக்கிறதுக்கும் அதை பயன்படுத்த முடியாது. ஏன்னா ஒரு தரம் மன்னிப்பு கொடுக்கும், 2 தரம் கொடுக்கும். அதை மீண்டும் அடங்கலன்னும் போது தான் ஜின்னுக்காக அதை செய்ய தொடங்கும். அந்த மாதிரி தான் எதுவுமே ஜின்னை நம்ம இன்னைக்கு இப்போது ஜின்னை இப்போ நீங்கள் படத்தில் பார்த்தது அது ஒன்று தான். இப்போ நேரடியாகவே நிறைய இடத்துல ஒரு ஜின்னை ஒருத்தவங்களை பிடிச்சதுன்னா அந்த குடும்பத்தையே செழிப்பாக கொண்டுட்டு போகும். என்ன ஒன்று, அவங்க மேரேஜ் கிரேஜ் பண்ண முடியாது. அது குழந்தையாக இருந்து பிடிச்சாலும் சரி, பெரியவங்களை பிடிச்சாலும் சரி, அவங்க இல்லற வாழ்க்கை அதெல்லாம் எதுவுமே இருக்க முடியாது. அந்த ஜின் கூடயே தான் இருக்கணும். ஒருத்தவங்களை ஒரு டைம் ஜின் பிடிச்சிடுச்சுன்னா அதை விட வாய்ப்பாது, அவங்களும் விட மாட்டாங்க. அந்த ஜின் கூடயே தான். என்னென்னா காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, என் பையனுக்கு கல்யாணம் ஆனாலும் போகுது, இதானாலும் போகுது, என் பையனுக்கு ஜின்னு வெளியே அனுப்புன்னு சொல்ல மாட்டாங்க எந்த தாய் தப்பு. ஏன்னு கேளுங்க, ஒரு வறுமையில் இருந்த ஒரு குடும்பம் இன்றைக்கி அதனால் பல கோடிக்கு அதிபதியாக இருக்கிறாங்க. ஒரு ஜின் பிடிக்குதுன்னா அங்கே நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு யாருக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தால் தானே யாரும் எதாவது தேவையில்லைன்னுவாங்க. எந்த குறையும் இருக்காது ஜின் கிட்ட பொறுத்த வரைக்கும். இப்போ நிறைய பேர் ரொம்ப ஸ்டான்ச்சான ஹிந்துஸா இருப்பாங்க, ஸ்டான்ச்சான கிறிஸ்டியன்ஸா இருப்பாங்க. இப்போ அவங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்கு உங்ககிட்ட வராங்கன்னு வச்சுங்க, அப்போ ஜின் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா எப்படி? லைக் இப்போ ஜின்னுன்றது முதல்ல புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க மக்கள். இது முதல்ல புரிய வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஜின்னுன்றது என்னென்னா, தமிழ் இந்துக்கள் பூதம்னு சொல்கிறாங்களே, அதுதான் ஜின்னுன்றது முஸ்லீமில், இஸ்லாத்தில். அடுத்தது ஜீனின்னுவாங்க கிறிஸ்துவர்கள். எல்லாருக்குமே பொதுவானது தான் ஜின்னு. சரிங்களா? அது ஜின்னுன்ற நாளடைவில் வேர்ல்டு ஃபுல்லாக ஜின்னுன்னா தெரியும். இப்போ பூதம்னு சொன்னால் அங்கத்தி நாட்டுகளில் தெரியாது. அதனால் இப்போ இங்கே ஜின்னுன்றது உலகம் பூரா தெரியுதால அதுக்கு ஜின்னுன்னு இதாகி போச்சு. உலகம் பூரா இருக்கிறது ஜின்னு தான். ஜின்னுன்னு சொல்கிறது யாருக்கு ஒன்றாலும் எல்லாருக்குமே பொதுவானது தான். இதிலே மகேந்திர ஜின் இருக்குது, இந்துக்களில் எவ்வளோ ஜின் வகைகள் உண்டு, எல்லாருக்குமே பொதுவானது தான் ஜின்னு. இவங்களுக்கு அவங்களுக்குன்னு சார்ந்ததே கிடையாது. ஸோ அப்போ நம்ம ஒரு கடவுளை கும்பிட்டுக்கிட்டே கூட ஜின்னுடைய ஹெல்ப்பையும் நம்ம நாடி போகலாம். கண்டிப்பாக அது அவங்க விருப்பம். நீங்கள் கும்பிடாதீங்கன்னு சொல்லலையே யாரும். நாங்கள் எங்ககிட்ட இப்போது அங்கெல்லாம் போய் முடியாத பட்சத்தில் தான் எங்ககிட்ட வர்றது மக்கள். நான் இன்னைக்கு நான் காலகட்டத்தில் இன்றைக்கி நான் ஒரு ஜின்னுன்னு சொன்னதுன்னே டக்குன்னு நான் கிட்ட ஜனங்க யாரும் வர்றது கிடையாது. என்னடா இது ஜின் புதுமையாக இருக்குதே, சாப்பிட்டு பார்க்க இது சாப்பாட்டு பொருள் கிடையாது, யூஸ் பண்ணி பார்க்க பொருளோ உடையோ கிடையாது. இது வாழ்க்கை பிரச்சனை. அவங்க எல்லா கடவுளுக்கும் எல்லா இடத்துக்கும் போய் முட்டி மோதி எங்கேயும் நடக்கலைன்னும் போது பட்சத்தில் தான் எல்லாம் முடிவடைஞ்சிட்ட பிறகு தான் நம்மளால் முடியாதுன்ற பட்சத்தில் தான் என்கிட்ட வராங்க. எங்ககிட்ட 2 அல்லது 3 நாளில் நான் தீர்வு கொடுத்துருவேன். கொடுத்த பிறகு தான் அது ஜின்னுன்ற நம்பிக்கையே அடுத்தது தான் அவங்களுக்கு வரும். ஏன்னா கடவுள் வழிபாட்டில் இருக்கிறாங்க, மற்ற வழிபாட்டில் இருக்கிறவங்க எல்லாமே ஜின்னுன்றது எடுத்த உடனே யாரும் எடுத்துக்க முடியாது இல்லைங்களா? எங்ககிட்ட பார்த்துட்டு உடனே அதுக்கு தீர்வு கிடைக்கும் போது தான் ஓஹோ ஜின்னுக்கு இவ்வளோ பவர் இருக்குது, பரவாயில்லன்னு ஜின்னையே வழிபடுறோன்ட்டு வழிபடுறாங்க. அது பல விதங்கள் உண்டு. ஓகே, பட் அவங்க ஒருவேளை அவங்களுடைய மதத்துல ரொம்ப ஸ்டான்ச்சா இருந்துட்டு ஜின் ஒரு அவநம்பிக்கையா வந்தாக்கா அது அதனால ஏதாவது பிரச்சனை ஆகும்? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இப்போ நான் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவன் தான், நான் ஜின்னை தான் நான் வழிபடுறேன். அதுக்கு இதுக்கெல்லாம் சம்பந்தம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன், ஜின்னை கேளுங்க கொடுக்குன்னு தான் சொல்கிறேன்னா தவிர மற்ற மதங்களை விடுங்க, இது பண்ணுங்க தவிர நான் குறைச்சி சொல்லலையே, யாரையுமே குறைக்கலையே, எதையுமே நம்ம அவமானப்படுத்தலையே, யாரையுமே தகுதி குறைவாக நம்ம பேசலையே, இது தேவையில்லைன்னு நம்ம சொல்லலையே. என்கிட்ட வரவங்கள கூட என்கிட்ட வராங்கன்னா ஒரு வீட்டுக்கு தெரியாமல் ஒருத்தவங்க வராங்க, ஒரு மனைவியோ ஒரு கணவனோ வராங்க, இல்லை ஒரு பையனோ ஒரு ஸ்டூடெண்ட்டோ படிக்கிறவங்களோ ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வராங்க, இல்லை ஒரு தொழில் செய்கிறவங்க வராங்க. உங்கள் வீட்டில் எல்லாம் சாமி கும்பிடக்கூடாது, நீங்களே இதை மாறுங்கன்னு நாங்கள் சொல்கிறது கிடையாது. வழக்கம் போல் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ இருங்க. உங்கள் தேவை என்னமோ அதை பூர்த்தி செய்து தர்றது என்னுடைய கடமை, என்னுடைய வேலை. நீங்கள் விருப்பப்பட்டு இப்போ நானே இதெல்லாம் தான் நல்லா இருக்கிறேன் நான் செய்கிறேன்னும் போது வழிபடுங்கன்னு சொல்லுவேன், அவ்வளவுதான். மற்றபடி யாருக்கும் ஃபோர்ஸோ இதோ கிடையாது. ஏன்னா அவங்கள வழிபட்டு அவங்கள தினம் அவங்கள பூஜை போட சொல்கிறதுக்கு நான் எதுக்கு இந்த தொழிலில் இருக்கணும்? ஓகே, அதுக்காக தான் நான் இருக்கிறோம். அதனால் அவங்களுடைய தகவல் கொடுத்தாக்கா, அவங்க பேருக்கு அம்மாவோட பேர் கொடுத்தாக்கா, ஏன்னா தாயோட வயிற்றில் தான் நம்ம கருவில் உருவாகிறது, அதெல்லாம் தாய் பேர் கொடுத்தாக்கா வீட்டுக்கு எத்தினாவதுன்னு கேட்டால் சில கேள்விகளை கேட்பேன். அது சொன்னாக்கா நானே பார்த்துக்குவேன். அதை பற்றி இந்த பிரச்சனைக்கு. இப்போ அந்த ஜின்னுக்கு ரூபம் இருக்காங்க? கண்டிப்பாக ஜின்னுக்கு ரூபன்றதுல பல ரூபங்கள் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில இடத்துல டக்குன்னு காற்று சொல்கிற மாதிரி சொல்லும். ஒரு ஒன்றும் இல்லாத இடத்துல ஒரு இடத்துல ஏதோ ஒரு நிழல் மாதிரி தெரியும். அவன் எல்லார் கண்ணுக்கும் பொதுவாக எவ்வளோ பேர் நைட் டைமில் ட்ராவலில் போகிறவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனால் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எங்கள் கூட வரவங்களுக்கு சில மீடியாக்களில் நேரடியாகவே காட்டியே இருக்கிறேன் நான் ஜின்னை. காட்ட முடியுமா உங்களால்? இங்கே இல்லை, நான் பூஜை பண்ணுற இடத்துக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் காட்டுவேன். காட்டி இருக்கிறேன் இல்லையா, காட்ட முடியுமான்றது இல்லை, இங்கே காட்ட முடியுமான்றது இல்லை. ஒரு வருஷத்துக்கு முன்னையே பல மீடியாக்களில் காட்டியே இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு பர்சனலாக உங்கள் வாழ்க்கையில் ஜின் உங்களுக்கு பெரிய ஒரு விஷயம் செஞ்சிச்சுன்னா என்னவா இருக்கும் அது? கண்டிப்பாக அது ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு கன்னிமார் கோயிலை அடிச்சிட்டாங்க. அங்கே என்ன ஆச்சுன்னா தினம் ஒரு ஆண்கள் இறக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு.
வேறு யாரும் எங்கேயும் அங்கே போகலை, அவ்வளோ துணிச்சலாகவும் அவ்வளோ பெரிய சம்பவம் அது வந்து நடந்து. அப்போ எனக்கு தகவல் தெரிஞ்சு நான் போகிறேன். போயிட்டு நான் அங்கே செய்யும்போது எனக்கு இந்த கையெல்லாம் உடஞ்சிருக்குது. என் உயிர் போகிற ஸ்டேஜ் எல்லாம் நிறைய இடத்துல எவ்வளோ நடந்திருக்குது. நிறைய ஜின்னால் நிறைய வந்து ஒரு இடத்துல ஒருத்தவங்களை காப்பாற்றும் போது நமக்கு அந்த தேவையானது வந்து எதிர்வினைகள் நிறைய இருக்கும் நமக்கு. அந்த கன்னிமாரில் 7 கண்ணியில் 7வது கண்ணி ரொம்ப மோசமானது. அது யாருக்கும் கட்டுப்படாது, அடங்காது. அந்த 6 கண்ணி மன்னிச்சிடும், அந்த 7வது கண்ணின்றது மன்னிக்காது, கட்டாயம் நம்மளை திருப்பி தாக்கும். அந்த மாதிரி ரத்தமெல்லாம் சிந்தி தான் இந்த வேலையை நாங்கள் கைப்பிடிக்கிறோம். ஒரு 2026 2027 நடக்க போற விஷயங்களை முன்கூட்டியே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா அந்த ஜின் வச்சு? கண்டிப்பா. நிறைய நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அது கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தின்னு நம்ம சொல்லியாச்சு. எல்லாமே தெரியும். இப்போ நாளைக்கு வந்து இந்த ஆபத்து இப்போ வரவங்க நம்ம கிட்ட வராங்கன்னாக்கா, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை மட்டும் நம்ம முடிச்சு அனுப்ப போகிறது கிடையாது. யாரோ ஒரு செய்வனையோ பிள்ளையோ சூனியமோ ஏதோ பாதிக்கப்பட்டுட்டா அவங்க அதுக்கு மட்டும் முடிச்சு அனுப்ப போகிறது கிடையாது. எதிர்கால சங்கதிகளுக்கு, அவங்க பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, அவங்களுக்கும் எந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு தான் நம்ம செய்து அனுப்புறது. முச்சூடு அவங்க லைஃப் ஃபுல்லாக நல்லா இருக்கிறது, அவங்க ஆயுள் உள்ளவரே அவங்க நல்லா இருக்கிற அளவுக்கு தான் நம்ம செய்து அனுப்புறது. எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி செய்யக்கூடியது தான் ஜின்னு. இப்போ காதல் விஷயத்துல எப்படி ஒருத்தங்க லவ் பண்ணணும்னா அந்த ஜின் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுமா? அப்படி கண்டிப்பா. இப்போ அதுதான் மோசமா இன்னைக்கு போயிட்டு இருக்குது. நிறைய காதல் விஷயம்ன்றது இல்லாதவன்ல இருந்து, கோடீஸ்வரன்ல இருந்து, உங்க சினித்துறையில இருந்து, அரசியல் எல்லா இடத்துலையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துக்கும் இப்போ ஒரு சில இடத்துக்குனாக்கா இந்த ஒரு சண்டைக்காரவங்க மட்டும்தான் ஒரு ஸ்டேஷன் காவல் நிலையத்துக்கு போவாங்க, இன்னொரு இடத்துக்கு ஒரு கோர்ட்டுக்கு ஒரு முக்கியமான. ஆனால் எங்கள் துறையில் தான் எல்லாருமே வர்றது, எல்லா சம்மந்தப்பட்டவங்களும் வருவாங்க. இதுதான் மோசமானது. நம்பிக்கை துரோகம்ன்றது மோசமானது. ராத்திரி ஒருத்தவங்க 2 மணிக்கு ஃபோன் அடிப்பாங்க எனக்கு. அப்போ அந்த நேரத்தில் நான் ஃபோன் ஆகின்னு நாங்கள் முகம் காட்டக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய வலி. இப்போது யாரையுமே சரி, இப்போ ரொம்ப நாள் உங்களை நான் நம்ப வச்சு கைத்தறத்த எவ்வளோ பெரிய வலி. உலகத்திலே நம்ப வச்சு கைத்தறக்கிறது தான் பெரிய பாவம். அவனை நம்பி தான் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ போகிறாங்க. நல்ல பெண்ணுக்கு ஒரு ஆண் நல்ல ஆண் கிடைக்கிறது இல்லை, நல்ல ஆணுக்கு ஒரு நல்ல பெண் கிடைக்கிறது. இன்றைக்கி காலகட்டத்துக்கு நான் நிறைய பார்த்துட்டேன் என் சர்வீஸில். நம்ப வச்சு எல்லாம் சம்பாரிச்சதெல்லாம் ஒரு ஆண் கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு பறிச்சுக்கிட்டு திரும்ப அந்த ஆணை ரோட்டில் விட்டுட்டு அவங்கள பார்த்துருக்கிறேன். இதே ஒரு பெண்ணை நம்ப வச்சு அவங்க வீட்டில் இருக்கிற நகை ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கிக்கின்னு அந்த பெண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை பார்த்துட்டு போகிறோன்னு நிறைய அந்த காலத்தில் சமூகத்தில், இது நான் சொல்ல தேவையில்ல, சமூகத்தில் எல்லாருக்குமே நிறைய தெரியும். அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய வேதனை வழியும் அதை வந்து நம்ம சரியாக அதை கவனித்து பார்க்கல, என்ன ஏனத்தனமன் இருந்தோம்னா அவங்க உயிரே போயிடும். அந்த பாவத்துக்கு முதல் ஆள் நம்மளாக தான் ஆகிடுவோம். ஏன்னா அவங்கள ஏமாற்றிட்டு போகிறவனை விட நடுவில் வந்து நமக்கு நம்பி வராங்க பாரு, நம்ம பழி வாங்கினோம்னா அதை விட பாவம் வேறு எதுவுமே நமக்கு கிடையாது. நம்ம இதுவே நல்லா இருக்க முடியாது. உடனடியாக அதுக்கு உண்டான சொல்யூஷன் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை சரி பண்ணி கொடுத்து, ஒன்று அவன் சரிப்பட்டு ஒன்றா சேர்த்து வைக்கலாம், இல்லை முடியலையா அவனை வேறு மாதிரி ஒழிச்சு விடணும். இல்லைன்னாக்கா இவங்க பாதிச்சுட்டு வேறு ஏதாவது. ஏன்னா தவறு செய்கிறவனுக்கு அது பெரிய தவறாகவே தெரியாது, குற்றம் செய்கிறவனுக்கு அது குற்றத்தோட குற்றமாக ஒன்றா பின்னாடி போயிட்டே இருக்கும். ஆனால் அதை பாதித்தவங்களுக்கு அந்த வலியை தாங்கவே முடியாது. அது நம்பிக்கை துரோகம். அந்த நம்பிக்கை துரோகிகளை விடவே கூடாது. இப்போ உங்ககிட்ட வரவங்க உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லலாம் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கல்யாணம் ஆன நபரை ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு வந்து அவர் ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்க. உங்ககிட்ட வந்து இல்லைங்க நான் ஒருத்தரை லைக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு வந்து அவர் கல்யாணம் ஆனவரா இல்லையான்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த ஜின் கிட்ட வந்து நீங்கள் இதை முறையிடும் போது காமிச்சு கொடுத்துருமா? கரெக்டாக சொல்லிடுவேன். ஒரு கல்யாணம் ஒரு ஆண் இன்னொரு பொண்ணை வேலை செய்கிற இடத்துல விரும்புகிறாரு. என்கிட்ட வந்து அவர் நான் இவங்கள தான் லவ் பண்ணுறேன், இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்தாக்கா, கரெக்டாக நீ ஏற்கனவே மேரிடு, உனக்கு இந்த பொண்ணு இதாக இருக்குது, நீ விருப்பப்படுற அப்படின்னு நான் தெளிவாக சொல்லணும். ஏன்னா மக்கள் இப்போ நீங்கள் கேட்குற நீங்களாவது மீடியாவில் கேட்டுடுறீங்க, பளிச்சுன்னு கேட்டுட்டீங்க. அவங்க மக்கள் இப்போ வர்றவங்க பூரா ரொம்ப விவரமானவங்க தான். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். ஒரு கோயம்புத்தூர்லேருந்து புறப்படுறாங்கன்னா என்னை பார்க்க ஒரு 6 மணி நேரம் ஆகும் இங்கே வர்றதுக்கு. இந்த 6 மணி நேரம் அவங்களுக்கு என்ன வேலைன்னு நினைக்கிறீங்க? அவர்கிட்ட போனால் எதை கேட்கணும், இவர் எப்படி சோதிக்கணும், என்ன பேசணும், அவங்க ப்ரிப்பேர்லேயே தான் வருவாங்க எல்லாமே. சரிங்களா? ஏன்னா அவங்க வர கஷ்டங்கள் அப்படி இருக்கும். வந்து நம்மளை கேட்பாங்க, எதனால் ஆச்சு, ஏன் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு எல்லாம் கேட்டு நம்ம அவங்களுக்கு கரெக்டான பதில் சொன்னால் தான் அவங்க மேற்கொண்டு செய்யவே ஆரம்பிப்பாங்க. புரியுதுங்களா? சும்மா அப்பா இதாச்சா போச்சே அப்படின்னு சொல்கிற காலம் இது கிடையாது. அவங்களுக்கு செய்தது தப்புலேருந்து இவங்க என்ன தப்பு செய்தாங்கன்றது மேற்கொண்டு நாங்கள் உணர்த்தணும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன இது நடந்தது, 10 வருஷத்துக்கு முன்ன கதையெல்லாம் இதனால தான் உங்களுக்கு இந்த பாதிப்பு வந்தது, இவங்க இன்னொரு கூட பழகிறாங்க, அதனால தான் இவங்க இன்னார்னு வேற காட்டணும். அப்பெல்லாம் வேற இவங்க கூட பேசுகிறாங்க போகிறாங்கன்னா ஓஹோ இருக்கும் போவன்னுவாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இன்னார் இந்த இடம் தான், இந்த பொண்ணு கூட தான் அவன் பழகிறான், இந்த ஆண் கூட தான் இந்த பொண்ணு பழகிறா, உங்கள் கணவர் இப்படி தான் அது தவறு நடக்குதுன்னு மொத்தமாக விளக்கமாக சொல்லும் போது அவங்களே ஷாக்காகி எங்களை ஆண் பார்ப்போங்க. அதுதான் வேலை. இப்போ காலகட்டம் அப்படி தான் ஓடிட்டு இருக்குது.
ஓகே, இப்போ இந்த பிலிசூனியம் ஏவல்ல பாதிக்கப்பட்டவங்க வருவாங்கல்ல உங்ககிட்ட, சோ அப்படிப்பட்டவங்க வரும்போது இந்த ஆப்போசிட்ல அடிக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? கண்டிப்பா எல்லாமே எதிர்வினை செய்த பார்த்து தான் இந்த தொழிலில் இருக்க முடியும். எந்த தொழிலுமே ஒரு ஆபத்து இல்லாமல் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கட்டட வேலையில் ஒரு 10 அடுக்கு 12 அடுக்கு ஏறி நிற்கிறாங்க, அது ஆபத்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு வண்டி வாகனத்தில் போகிறோம், அது ஒரு ஆபத்து இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா தொழிலும் தான் உண்டு. எங்களுதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்ச என்ன சொல்கிறதுன்னா, இது ஒரு ஒரு வேலைக்கு எங்களுக்கு ஒருத்தவங்க பில்லி சூனி கழிப்பு எடுக்கும்போது எங்களை தாக்க தான் செய்யும். அதுக்கு உண்டான தற்காப்பு போட்டுன்னு தான், சக்கரம் போட்டுன்னு தான் நாங்கள் உட்காருவோமே அந்த பூஜையில். எல்லாம் இந்த வீடியோக்கெல்லாம் பார்த்துருக்கலாம் நான் பூஜை செய்கிற இடத்துல. ஓகே, ஏன் நானாக இருந்தாலும் பாதுகாப்பு போட்டுட்டு என் கூட வரவங்களுக்கும் சக்கரம் போட்டு உட்கார வச்சுட்டு தான் நான் அந்த தகடு போட்டுட்டு தான் மேலே உட்கார வைப்பேன். ஏன்னா எதையும் அலட்சியமாக நினைக்க முடியாது. எல்லாமே உஷாராக இருந்தால் தான் நம்ம எதுலையுமே நம்ம செய்யும். நம்மளே நம்ம அதை யதார்த்தமாக விட்டுட்டோம்னா நம்மளை நம்பி இருக்கிறவங்களை நம்ம எப்படி காப்பாற்ற முடியும்? தட்ஸ் ரைட். அதெல்லாம் பார்த்துக்கணும். இல்ல இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஹூஜா போர்ட்லாம் வச்சு விளையாடுறாங்க இல்லையா, அந்த இறந்தவங்க கிட்ட வந்து பேசுறது கொள்றது அந்த மாதிரிலாம். இறந்தவங்க கிட்ட பேச முடியுமா? அந்த ஜீன்னால பேச வைக்க முடியுமா இறந்தவர்களோட? கண்டிப்பா. அது எப்படின்னாக்கா, இறந்தவங்கள கூட பேச வைக்கிறதுக்காக எங்க கிட்ட வருவாங்க. எல்லாருமே வர்றது கிடையாது. ஏதாவது ப்ராப்பர்ட்டி சொத்து சோகம் வச்சுட்டு போனவனா இருந்தா, யார்கிட்டயாவது கொடுத்துருந்தா, எங்கேயாவது ஒளிச்சிருந்தா, அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் நிறைய வந்திருக்கிறாங்க சில ரகசியங்களை. அப்ப நாங்க இங்கிருந்து அவங்களுக்கு சொல்லும் போது அவங்க வீட்டில் உள்ளவங்கள சொல்லுவாங்க, அங்கே போய் இதை எடுத்து பாருங்க இருக்குதான்னு. அப்படி சொல்லும் போது அங்கே பார்த்தா அதே பொருள் அங்கே இருக்கும். அவங்க வைக்கிற ஒரு சின்ன பிட்டு சீட்டு எடுத்து வச்சிருந்தாலும் அதெல்லாம் கரெக்டாக இங்கே நாங்கள் சொல்லுவோம், ஜின் சொல்லுவோம். ஓகே, அப்போ இறந்தவங்க கூட பேச முடியும். ஏன்னா இறந்த ஆத்மா வந்து உடனே போகாது. அது ஆத்மாவை தான் இந்த எப்படி சொல்கிறதுன்னு அலையும், திரும்ப தான் உடல் கூட சேரது தான் அது அலையும். அப்போ தான் அதுதான் காவல், நைட்டெல்லாம் காவல் இருந்து அதை கொண்டுட்டு போய் கொளுத்துறதோ அடக்கம் பண்ணுறதோ ஏதோ ஒன்று செய்து விட்டுறது. இறந்துட்டா அந்த ஆத்மா சும்மா இருக்காது. இப்போ தான் சோம்பேறியாக இருக்கிறோம். நம்ம படுத்துக்கிட்டோ படம் பார்த்துக்கிட்டோம், மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது சோம்பேறித்தனம் இருந்துக்கிட்டு ஏதாவது இருக்கிறாங்க. இறந்துட்ட பிறகு முழுக்க முழுக்க அவங்களுக்கு என்ன செய்யலாம்னு அப்போ தான் இதை விட 4 மடங்கு அந்த இது ஆத்மா அலையும். இனிமே தான் நம்ம என்ன செய்யணும் ஏது பண்ணணும், நம்ம இப்படி ஆயிட்டமேன்னு கதறுவாங்க. அவங்க ஆயுட்காலம் முடிய வரைக்கும் அப்படியே தான் அலைவாங்க. அது எவ்வளவு காலம் வரைக்கும் நீங்க பேச முடியும் இப்போ இந்த ஆத்மாக்களோட? ஒரு மனிதனுக்கு என்னென்ன ஆயுட்காலம் இருக்குதோ, அவனுக்கு 85 வயதுல சாவு, 90 வயசுல அவன் ஆயுட்காலம் எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் நாங்கள் பேசலாம். ஓகே, சரிங்களா? அதுக்கப்புறம் அதை பேச முடியாது. ஆட்காரம் முடிஞ்சு போறவங்க கிட்ட உங்களால கண்டிப்பா யாராலையுமே பேச முடியாது, காட்டவும் முடியாது. அந்த மாதிரி ஆத்மாக்கள் வந்து நீங்க வந்து அதை பேசும்போது உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்திருக்கு அந்த ஆத்மாக்களால? கண்டிப்பா அது நமக்கு பாதிப்பு வரவே வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஜின்னு பக்கத்து கட்டுப்பாட்டில் இருக்கிறது தான் இந்த ஏவல் பில்லி சூனியம் எல்லாமே ஜின்னுக்கு கீழே தான். எப்படின்னாக்கா, இப்போ உங்களை நான் அழிக்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். உங்களை நான் அழிக்கிறேன்னா உங்கள் தெய்வத்தையே கட்டு போட்டுட்டு அழிக்கிறேன்னா அப்போ யார் கட்டு போடுறது? ஜின் தானே. ஒரு கடவுளே கட்டு போடுதுன்னா அப்போ ஜின் எவ்வளோ வலிமை இருக்கும்? புரியுது. இப்போ ஒருத்தவங்களை அழிக்க வரும், செய்வனை செய்கிறோம். பொதுவாக ஒரு பிஸ்னஸ்லையோ ஒரு சினித்துறையிலையோ இவனை ஒழிச்சிட்டு நம்ம வரணும் அந்த இடத்துக்குன்னு நினைக்கிறோம். அப்போ கட்டாயம் நல்லவனோ கெட்டவனோ அவனுக்கு ஒரு தெய்வம் கட்டாயம் இருக்கும். அப்போ அதை கட்டு போட்டுட்டு தானே அவங்கள அழிக்கிறாங்க. அப்போது கட்டு போட்டுட்டு அழிக்கும் போது அப்போ அந்த கடவுளே கட்டு போடுதுன்னா யார் பெருசு? அப்போ ஜின்னுக்கு என்ன வலிமை இருக்கும்? ஏன்னா யார் வீட்லேயும் படம் கோவில் இல்லாமல் இல்லை, யார் வீட்லேயும் சாமி சிலைகள் இல்லாமல் இல்லை, யாரும் தெய்வத்தை வணங்காமல் இல்லை. அத்தனை இருந்து கஷ்டம் ஏன் வருது? இப்போ பிசினஸ் ரீதியில முன்னுக்கு வர்றதுக்கு ஜின் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இல்லைங்களா? கட்டாயம் ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் வந்திருக்காங்க உங்ககிட்ட. பல பேர். தொழிலே எங்களுக்கு இதானே. என்ன வேலைக்கு வராங்களோ இவ்வளோ பேர் வராங்க, இதை போகிறாங்க. பிஸ்னஸுக்கு இன்னைக்கு முக்கால்வாசி வந்து பொருளாதாரம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது வாழ்க்கையில். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்கு வருவாங்க, குடும்ப பிரச்சனைக்கு, சொத்து தகராறுக்கு வருவாங்க. அதிகம் வெளிநாடுகள்ல இருந்தும் இப்போ நிறைய மோஸ்ட்லி அதிகமாக வர கிளைண்ட்டுங்க நிறைய நைட்டு ஃபோன் கால்ஸ் பூரா எனக்கு வெளிநாடு கால்கள் தான். ஓகே, லண்டன், கனடா, இப்போ ஃபாரினர்ஸும் நிறைய வருவாங்க. எல்லாம் சிங்கப்பூர், மலேசியா எல்லா காலும் வெளிநாட்டிலேருந்து நிறைய வரும் காலுங்க. வேலைகள்னா எல்லா இடத்தையும். இப்போ நம்மளை விட பிரச்சனைகள் அவங்களுக்கு தான் அங்கே அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கேயாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா நம்ம ஊர் இப்படி போய் சுற்றணும், அப்படி போகிறோம் வரோம். இப்போ மேல நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் தான் நம்ம வெளியே போக முடியும். மற்ற நேரம் நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்கணும், இல்லை ஒரு வேலையிலே தான் இருக்கணும். அப்படின்னு போது அதிகமாகிடும், அதில் மன உளைச்சல் அதிகமாகிடும். இங்கே விட இன்னும் அதிகமாக தேவைப்படுறதே வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு தான். பிரெக்னென்ட் ஆகாத, கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா குழந்தைங்க இல்லாதவங்க, அப்படி ஒருத்தங்க நிறைய பேர் வந்திருக்காங்களா உங்ககிட்ட? கண்டிப்பாக நிறைய. அதான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, ஒரு பிரச்சனைக்கு எந்த பிரச்சனைக்கு போகாத எல்லா பிரச்சனைக்கும் சேர்ந்தது தான் மாந்திரீகம் என்றதே. அனைத்து பிரச்சனைக்கும் வர்றவங்க தான் எல்லாமே உண்டானது. எல்லா பிரச்சனையுமே ஏதோ இப்போ திருப்பதியில் ஒருத்தருக்கு செய்து கொடுத்தேன், குழந்தை இல்லைன்ட்டு தான். தேவஸ்தானத்திலே வேலை செய்கிறவருங்க அவங்கெல்லாம். அவருக்கு குழந்தையே இல்லைன்ட்டு ரொம்ப வறுமையில் இருந்தாங்க. அதை செய்து கொடுத்து அவங்க குழந்தை இப்போ இது ஆகிருக்கிறாங்க, கன்சீவ் ஆகிருக்கிறாங்க. அடுத்தது இன்னொருத்தவங்க அம்மா அப்பா அவர்கள்லேருந்து சிங்கப்பூரில் ஒருத்தவங்க பெரிய நல்ல செல்வ செழிப்பாக இருக்கிறவங்க. அவங்க வந்து கடவுளே வழிபடுறவங்க. அவங்க வீட்டில் வாரிசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு 42 ஏஜ் ஆகுது அவங்களுக்கு. இப்போ என்கிட்ட வந்து போனதுன்னு இப்போ அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து இருக்குது.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கனடாவில் ஒரு நாட்டில் வந்து நம்ம சென்னைக்காரங்க தான், அவங்க அங்கேயே இருக்கிறாங்க, குழந்தை இல்லைன்ட்டு அவங்க கனடாவில் இருக்காங்க, அப்பா அம்மா இங்கே என்கிட்ட வந்து பார்த்தாங்க சென்னையிலேருந்து. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கோயம்புத்தூர், மதுரை, ஈரோடு எல்லா ஊரும் பார்த்துருக்குறோம். இப்போ பிறக்க போற அந்த குழந்தைகள் ஜின்னத்தான் வழிபடணும்னு யாராவது இருக்கா இல்ல? அப்படியெல்லாம் கிடையாது. குழந்தைங்க வேண்டுவதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்க கேட்ட வரம் குழந்தைய அவன் குழந்தையா கேட்டது. பெரியவங்க தானே கேட்டாங்க, அப்பா அம்மா கூட கேட்கல, அவங்க அப்பா அம்மா வந்து கேட்குறாங்க, தாத்தா பாட்டி எனக்கு ஒரு பேர பிள்ளைய பார்க்கணும்னு, அது இப்படி தான் வராங்க. அதனால இப்போ அவங்க வழிபடணும் இவங்க வழிபடணுன்றது கிடையாது. நம்மளை நம்பி நாடி வர்றவங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனடியாக சொல்யூஷன் கொடுக்கலாம், அவ்வளவுதான். இப்போ இந்த ப்ரோக்ராம் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா எல்லாருக்குமே வந்து இந்த ஜின் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எல்லாருக்குமே வாழ்க்கையில் சாதிக்கணும் தான் எல்லாருமே நினைப்பாங்க இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும் போது ஜின்னை வழிபடணும் அப்படின்னு வராங்கன்னு வச்சுங்க, இப்போ கல்யாணம் ஆகாதவங்க 2 வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க கூடாது அவங்க? அப்படி கிடையாது, வழிபடுறவங்க எல்லாம் கிடையாதுமா. வழிபடுறவங்க எல்லாம் ஜின்ன வணங்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. இந்த மாந்திரிக துறையில அதுக்குன்னு இந்த மந்திரங்கள் படிக்கிற யார் ஒருத்தவங்க வராங்களோ அவங்க தான் இருக்கக்கூடாது. ஓகே. மற்றபடி நீங்க வழிபடுறவங்க நீங்க குடும்பத்தோட இருக்கிறவங்க வழிபடலாம். ஜின்னு உலகம் பூரா இருக்குது. ஜின்னை வந்து மலேசியாலாம் ஒரு சில வீட்டுக்குள்ள குடும்பமே வழிபடுறாங்க, குழந்தையிலேருந்து பெரியவங்கள. அவங்களோட சுய விருப்பம் என்ன வர்றேன். நம்ம நாட்டில் வந்து இப்போ கடவுளை தான் வழிபடணும், அதுதான் வழிபடணும், இது வழிபடணும்னுவாங்க. அங்கே அப்படியெல்லாம் கிடையாது, உலகம் முழுக்க இருக்கிறது ஜின்னு, சரிங்களா? அதனால் வந்து யாருக்கும் சரி அவங்களுடைய மனசு விருப்பம்தான் அது. இதை வழிபடுங்கன்னு நாங்கள் சொல்கிறது கிடையாது. இந்த பிரச்சனைக்கு வரீங்களா தீர்வு, உங்களுக்கா மனசார பிடிச்சி வழிபடுறேன்னா வழிபடுங்க, அவ்வளவுதான். இப்போ இந்த மாந்திரிகம் பண்ணும் அப்படின்னு கல்யாணம் ஆனவங்களுக்கு ஆசை வந்து அது யார் நாட் எலிஜிபிளா? கண்டிப்பா யார் ஒன்னாலும் செய்யலாம். அதுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி கொடுத்து, இப்ப எப்படின்னாக்கா ஒரு சில குறிப்பிட்ட இது இருக்குது, இதை இந்த மந்திரங்களை சொல்லி கொடுத்து ஒரு சிலதை மட்டும் கற்றுக் கொடுத்து கல்யாணம் ஆனவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஒரு உச்சக்கட்டம்ன்றது ஒன்று இருக்குது, எல்லாமே செய்யலாம், ஆக்கல் அழித்தல் காத்தல் 3மே செய்யலாம் மாந்திரிகத்தில். அந்த உச்சக்கட்டத்தை அடையும் போது அவங்க எல்லாமே திறந்து தான் வெளியே வரணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த குடும்பம் நமக்கு ஆசைபாசைகள் இருந்தால் புத்தி மாறிடும் நமக்கு. ஓகே. அப்போ என்ன பண்ணுவோம், தேவையில்லாத வேலைகளை செய்வோம். அதனால தான் அது வேணான்ற தவிர்க்கிறது. இப்போ கான்சென்ட்ரேஷன் வராதுன்றீங்க. ஓகே. இப்போ உங்க ஃபேமிலியில் எப்படிங்க, உங்க ஃபேமிலியில் எல்லாமே ஏத்துக்கிட்டாங்களா? இந்த யாருமே எந்த குடும்பத்திலுமே யாருமே மாந்திரிக தொழிலுக்கு எந்த வீட்லயுமே ஏத்துக்க மாட்டாங்க. எந்த ஜாதி எந்த இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, அது விட்டுட்டாங்க. நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம இதை தான் நாடி போயிட்டோம். இப்போ என்ன மாதிரி நாட்டில் உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இப்போ காசிக்கு போனீங்கன்னா அங்கேயே வீட்டை திறந்துட்டு எல்லாமே அங்கேயே போயிடுறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன இதானதோ அது கண்டிப்பாக அனுபவிச்சு தான் தீரணும். நான் தான் விட்டுட்டு வெளியேறிட்டும் போது ஒன்றும் பண்ண முடியாது. வருத்தப்படுவாங்க, பேசுவாங்க தான், அதுக்குன்னு என்ன பண்ண முடியும். நம்மளா விருப்பப்பட்டு தானே எடுத்துக்கிட்டோம். அதை யாரும் நமக்கு திணிக்கலையே. இப்போது அவர் என்னை வளர்த்தவர் கூட அவராக வந்து எனக்கு இதை கற்றுக்கணும், இதை தான் செய்யணும் அவராக சொல்லலையே. நம்மளை தானே அதை ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு நான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் செய்கிற மாதிரி நான் செய்யணும், நீங்கள் நல்லா நான் செய்கிற மாதிரி நான் கூட இருக்கணும், நானும் கற்றுக்க நம்மளை தானே திரும்ப அவர் வேணான்னு ஒதுக்கும் போதெல்லாம் கூட பின்னாடியே ஓடினது நான் தானே. அப்போ நம்ம தான் அனுபவிச்சாகணும்.